இப்போ நாங்கள் எள்ளங்குளத்தில் இன்னைக்கு நாங்கள் சாந்த சமாதியில் ராணுவ கண்காணிப்பு என்பதற்காக அதில் பாருங்கள் இத்தனை பேர் இருந்து பக்கம் துயிலும் இல்லம் அதே மாதிரி தான் இந்த பக்கம் அவர் தொழுதாம நான் செல்லியாம தான் நாங்கள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பள்ளிப்படையாக ஐயா நான் விதி என்றுதான் இருந்தேன். காவல்துறையால் அச்சுறுத்தப்படக்கூடிய சம்பவம் இந்த பாவம் உங்களை சும்மா விடாது. எள்ளங்குளம் துயிலும் இல்லம் அமைந்திருந்திருக்கக்கூடிய காணி இப்போ நாங்கள் எள்ளங்குளத்தில் இருக்கிறோம். ஈழத்தில் துயிலும் இல்லங்கள் இருந்திருக்கக்கூடிய ஏராளமான காணிகள் இதே போன்ற அமைப்பில் தான் இருக்கிறது. அதுக்கு மேலே இராணுவ காவலன்கள் அது அத்துமீறப்பட்டு கொடுக்கப்படாமல் இருக்குது. முன்னுக்கு ஒரு விளையாட்டு மைதானம், பெரிய மைதானம் ஒன்று இருக்கிறது. இங்கே எத்தனையோ பேர் கனவுகளோடு தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வழியில் அவர்களுக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய மிக மோசமான விளைவு இதால் தான் நாங்கள் இப்போ போகிற இடம் எள்ளங்குளம் இந்து மயானம் என்று சொல்லப்படக்கூடிய இடம். ஏற்கனவே இது பார்த்துருப்பீங்கள். சாந்தன் அவருடைய இறுதி கிரியைகள் அவருடைய உடலம் கொண்டு வந்து இங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த விடயம் என்று சொல்லி இப்போ நாங்கள் அங்கே தான் போகிறோம். ஒரு கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக மோசமான அச்சுறுத்தப்படுகிற சூழலுக்குள் தான் இன்னுமே இந்த தேசம் இருக்கிறது. ஆட்சிகள் மாறினாலும் கூட காட்சிகள் மாறவில்லை என்று சொல்லி மக்கள் வீதியில் இறங்கி போராடக்கூடிய இந்த வேளையிலே தான் அவருடைய சகோதரன் கூட இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்ற போர்வையிலே வந்து அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார். இந்த நினைவேந்தல் செய்யப்படக்கூடாது என்ற சில விஷயங்கள் முன்வைத்து அதை அவர் தன்னுடைய சமூக வலைத்தளங்களிலும் பதிவாக இட்டிருந்தார். இன்றைய நாளிலே 2ஆம் ஆண்டு, அதிலும் குறிப்பாக அவரை நினைவு கூர்ந்து இந்த பள்ளிப்படை அப்படி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் இங்கே நிகழ்த்தப்பட இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் எல்லாருக்குமே தெரியும், இந்த பக்கம் துயிலும் இல்லம் அதே மாதிரி தான் இந்த பக்கம் இந்து மயானம் இருக்கிறது. சாந்தனண்ணா அவர் மறைந்து 2 வருடங்கள் ஆகிறது. நான் 1வது வருஷம் போட்டிருப்பேன். குறிப்பாக அவருடைய உடலம் இங்கே கொண்டு வரப்பட்டு ஈழத்துக்கு கொண்டு வரப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டிருக்கூடிய இடம் இந்த இடத்துல தான் இருக்குது. அது செய்யப்படுகிற அந்த நேரத்தில் வந்து நான் பதிவு செய்திருப்பேன். இன்றைய நாளில் 2வது வருடம் இந்த பள்ளிப்படை வழிபாடு ஈழத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பள்ளிப்படையாக இதுதான் சொல்லப்படுது. அது என்ன பள்ளிப்படை என்று கேட்டால், இறந்த ஒருவருடைய உடல் மீது எல்லாவிட்டால் அவருடைய அஸ்தி மீது ஒரு ஆலயம் எழுப்பி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மரபு என்பது இருக்கிறது. இதுக்கு முதல் சிலர் இருந்தாலும் இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் இதுக்கு கூட பல்வேறுபட்ட தடைகள். அண்மையில் கூட அவருடைய சகோதரர் காவல்துறையால் அச்சுறுத்தப்படக்கூடிய சம்பவம், நீங்கள் இருக்கக்கூடிய பயங்கரவாத தடைச்சட்டத்தினுடைய அடிப்படையில் கைது செய்யப்படுவீர்கள், இப்படியான பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்கள்லாம் விடுக்கப்பட்டதற்கு பிறகும் 2வது வருடத்தை அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். ஒரு பள்ளிப்படை ஆலயமாக ஈழத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தினுடைய பின்னணி அப்பயே கட்டியிருந்துச்சிடும். ஆனால் அதுக்கு பிறகுதான் இப்போ அந்த திருவுருவம் எல்லாம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். இதுதான் அந்த நினைவாலயம். இந்த பக்கம் துயிலுமில் இருக்கக்கூடிய காணி. அதுக்குள்ளே வந்து இராணுவ காவலர் இருக்குது. அதில் வந்து 2 பேர் வந்து இங்கேயே பார்த்து கொண்டிருக்கணும். இந்த இடத்துல வந்து இந்த நாளுக்குரிய வழிபாட்டுக்குரிய அந்த விஷயங்கள் எல்லாமே செய்யப்படுகிறது. குறிப்பாக அந்த நினைவுகள் அல்லது நினைவு கூறுதல் என்பதுதான் மிக முக்கியமானது. எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அடிப்படையான அந்த ஆதங்கம். முதல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த கோவிலெல்லாம் கட்டப்பட்டிருந்தது, பீடம் இருந்தது. அந்த பீடத்தில் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விகள் எல்லார் மத்தியிலும் இருந்தது. அதையெல்லாம் தாண்டி இப்போது திருவுருவ பிரதிஷ்டை என்பது செய்யப்பட்டு ஒரு வழிபாட்டுக்குரிய இடமாக, இது வந்து சாந்தனனா தான் வழிபற்றக்கூடிய ஒரு இறைவனாக சில இடங்கள் எழுதியிருப்பார். அதையே அவருடைய குடும்பத்தார்கள் எல்லோருமாக சேர்ந்து ஒரு கோயிலை அமைச்சு அந்த கோயிலில் வந்து பிரதிஷ்டை செய்து உண்மையிலே இப்போ நினைவுகளை கடத்தல் அது வழிபாடுகளை மேற்கொள்ள என்பது இப்போது இப்படித்தான் சாத்தியப்படும். வேறு வழிகளை நோக்கி நாங்கள் சொல்ல முடியாது. அந்த தாயினுடைய இயக்கம் பாருங்கள், வாயிலே வந்து அந்த புகைப்படத்தோடு இவ்வளவு ஒரு பெரிய இயக்கத்தோடு காத்திருக்காருன்றது, இந்த இயக்கம் என்றது மிக மிக நெருடலானது. இன்றைக்கு சாந்தனண்ணா 2ஆம் ஆண்டு நினைவு நாள். 2 ஆண்டுகளுக்கு முதல் இதே நாள் தான் ஒரு அதிகார நேரம் சாந்தனா எங்களை விட்டு பிரிஞ்சிருந்தவர். இன்றைக்கி நாங்கள் சாந்தனா சமாதியில் கூடியிருக்கலாம். இதை நாங்கள் எங்கள் தமிழர் மரபு முறைப்படி ஒரு பள்ளிப்படை என்று சொல்லி அழைக்கலாம். ஏன்னால் இந்த நாட்டில் வந்து ஒவ்வொரு வகையான பிரச்சனைகளும் ஒவ்வொரு அழுத்தங்களும் ஒவ்வொரு வீரர்கள் மேலே இருக்கிற காரணத்தால் அவர் ஒரு தமிழர் மரபு வழி வந்த ஒரு ஆன்மீகவாதியாகவும் எழுத்தாளராகவும் தன்னை மாற்றி கொண்ட ஒரு மனிதன். 33 ஆண்டுகளாக சிறையில் இருந்த சாந்தனா தனி ஒரு ஆன்மீகவாதியாகவும் எழுத்தாளனாக தான் அடையாளப்படுத்தி கொண்டார். அது அவற்றை விருப்பத்தின் அடிப்படையில் அவர் தொழுதாம நான் செல்லியாமத்தான் நாங்கள் அவற்றை சமாதியின் மேலே பிரதிட்ட பண்ணியிருந்தாங்க. ஒரு சித்திட்ட முறைப்படி தான் அவருக்கு நாங்கள் அவருடைய சமாதியை அடக்கம் செய்திருந்தாங்க. அதே போல் செல்லியம்மன் அவர் அங்கே தொழுது. செல்லியம்மன்றது வந்து கண்ணகி மதுரை ஏரிக்க போய்கிட காவலாக வச்சது தான் செல்லியம்மன். 7 காவல் தெய்வங்களே உண்டு. இந்தியாவில் இது காவல் தெய்வமாக கருதப்பட்ட விஷயம். இங்கே எங்களோட இடங்களில் வைரவரத்தான் நாங்கள் காவல் தெய்வமாக இருந்தாலும் அவற்றை விருப்பப்படி நாங்கள் தமிழர் மரபுப்படித்தான் இதை செய்யணும் என்ற அடிப்படையில் இந்தியாவில் வந்து
ராயராய சோழன், பஞ்சமாதேவி கட்டியிருக்கிறான், ராஜேந்திர சோழன், எல்லாருக்குமான பள்ளிப்பட கோயில்கள் இன்றைக்கும் பெரிய பெரிய கோயிலாக தொழுவப்பட்டு கொண்டு இருக்குது. இங்கே எங்களோட வாழ்ந்து எம்மை விட்டு பிரிந்த ஒரு சமாதி அடைஞ்ச வீரனுக்கு இருக்கிற ஒரே ஒரு பள்ளிப்படையாக இது இருக்குது. இதுக்கு முதல் பள்ளிப்படையாக கரிங்க மன்னனுக்கு திருகோணமலையில் விலுன்றை கந்தசாமி கோயில் இருக்குது, ஒரு பள்ளிப்படையாக இருக்குது என்று சொல்லி ஒரு வரலாற்று தகவல் இருக்குது. அதில் உறுதிப்பாடுகள் வந்து வரலாற்றின் வழிமூலம் இருந்தாலும் எங்களோட வாழ்ந்து எங்களை விட்டு பிரிஞ்ச ஒரு வீரனுக்காக உருவாக்கப்பட்டு தற்போதும் வழிபாட்டில் உள்ள ஒரு ஒரே ஒரு பள்ளிப்படையாக சாந்தனான் இருக்குது. இது சாந்தனோட மட்டும் நிற்கக்கூடாது. இனி வார ஒவ்வொரு வீரர்களுக்கும் நாங்கள் முன்னர் போல எங்களால் அவர்களை வழிபடக்கூடிய வழிபாட்டு முறையோ அந்த முறை எங்கள்கிட்ட கைவசம் இல்லாட்டியும் பள்ளிப்படை வந்து தமிழர்களுடைய வழிபாட்டு முறை, அது பாரம்பரிய முறை, அதுக்கு எந்த தடையும் இல்லை. நாங்கள் இப்படி இன்னும் மென்மேல் பள்ளிப்படைகளை உருவாக்கணும்ன்றது ஒரு நோக்கம். அதில் ஒரு ஆரம்பமாக தான் நாங்கள் சாந்தனாவிலிருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். சாந்தனண்ணாவை பொறுத்தவரையில் ஈழத்துக்காக அதிக காலம் சிறையில் இருந்து சிறைக்குள்ளேயே மரணித்தவர். பள்ளிப்படையாக இருக்கக்கூடிய சாந்தனண்ணாவினுடைய தொழிலாலயத்தில் நினைவுகூரல் வழிபாடுகள் எல்லாமே இடம்பெறுகிறது. தமிழர்களுடைய மரபு வழி வந்துடக்கூடிய பள்ளிப்படை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வழிபாடு வந்து தாயகத்தில் வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடமாகத்தான் இந்த சாந்தனண்ணாவினுடைய தொழிலாலயம் இருக்கிறது. தனக்கான உருவத்துடன் அவர் வாழ முடியாவிட்டாலும் கூட உடலாக என்றாலும் வாழட்டும். பள்ளிப்படை என்றது வந்து ஒரு வீரன் மரணிக்கிற போது அவருடைய சமாதியில் அல்லது அவற்றை சாம்பலுக்கு மேலே அந்த குலதெய்வ வழிபாட்டு தெய்வத்தை பிரதிஷ்டை செய்து வணங்குவதற்கு ஒப்பானதாக சொல்லப்படுகிறது. பண்டைய தமிழர் மரபில் இருந்து தொடர்கிற இந்த முறையில் சோழர் மற்றும் பாண்டிய மன்னர்களுடைய பல கோயில்கள் இந்தியாவில் அமைந்திருந்தாலும் ஈழத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இது பார்க்கப்படுகிறது. பள்ளிப்படை என்பது வந்து ஒரு வீரன் மரணமடையும் போது அவன் சமாதியிலையோ அல்லது அவன் சாம்பலுக்கு மேலேயோ அவன் எந்த தெய்வத்தை குலதெய்வமாக வைத்து கும்பிட்டானோ அந்த தெய்வத்தை பிரதிஷ்டை செய்து அதை ஆலயமாக மாற்றுறது பள்ளிப்படையாகும். இது தமிழர்களுடைய மரபு வழி வந்த முறை இருக்குது. சோழர்கள், பாண்டியர்கள் அவர்களுடைய பெரும்பாலான பள்ளிப்படைகள் இந்தியாவில் பெரும்பாலான இடங்களில் இருக்குது. அது தெலுங்கானாவில் கூட இருக்குது. சேரர்களுக்கு இருந்தாக கூறப்பட்டாலும் வரலாற்று ஆய்வு மூலம் தேடக்கூடிய மாதிரி இருந்ததில் சோழர், பாண்டியர்களுக்கு தான் பரவலாக எல்லா இடமுமே இந்த பள்ளிப்படை அமைக்கப்பட்டிருந்திருக்கிறது. என் பிள்ளைக்கு 2வது ஆண்டு வந்து என்னால் மறக்க முடியாமல் தவிக்கிறோம் ஐயா. எனக்கு இது விதியோ சதியோ ஒன்றும் சொல்ல தெரியல ஐயா. ஏன் என்ற பிள்ளைக்கு இப்படி ஒரு கொடுமையை செய்தாங்க? ஏன் என்ற பிள்ளை என்னோட சேர விடாமல் இப்படி செய்தாங்க ஐயா? நாங்கள் தவிக்கிறோம் ஐயா. பெத்த வயிறு கொதிக்குது ஐயா. ஐயா, நான் விதி என்று தான் இருந்தேன். ஆனால் எனக்கு இப்போதான் தெரியுது, சதியால் என்ற பிள்ளைய உருவம் மாற்றி இளமையும் மாற்றி எல்லாமா செய்து கடைசியாக பெட்டியிலே அனுப்பிவிட்டாங்க ஐயா. நான் போய் பார்க்கறதுக்கு கூட எனக்கு கிடைக்க இல்லை ஐயா. என்ற பிள்ளை வந்து என்னை பார்க்கவும் இல்லை. 2 பேரும் நாங்கள் தவிச்சு என்ற பிள்ளை ஆவி போயேங்க அம்மாண்ட நினைப்போட தான் போயிருக்கோம். இந்த பாவம் உங்களை சும்மா விடாது. இந்த பாவம் உங்களை சும்மா விடாது. என் வயிறு கொதிக்கிற மாதிரி ஐயா. ஐயா, இந்த பிள்ளை என்னட்ட இருந்து பிரித்து போட்டீங்க ஐயா. நீங்கள் ஒரு காலம் பார்க்க விட்டுருக்கலாம். என்ன மற்ற பிள்ளை வந்தபோது என்ற பிள்ளைய விட்டிருந்தால் என்னுடைய ஆசைக்கு ஒரு 10 நாள் 5 நாள் கடைசி 2 நாள் இருந்தாலும் என்ற பிள்ளை போயிருக்கும். எங்களால் இது தாகம் மட்டும் மறக்க முடியாது ஐயா, மறக்க முடியாது. எல்லாரும் என்ற பிள்ளைக்கு என்ன சதிய செய்திகளோ எல்லாரும் அனுபவிப்பீர்கள். நான் போன முறை இப்படி சாபம் போடவும் இல்லை, நன்றி சொல்லித்தான் நான் கதைச்சேன். எனக்கு இருக்கத்தான் என்ற பிள்ளை என்ற சதி விளங்கித்தான் செய்து இந்த முறை நான் ஒருத்தரையும் இந்த மனதார நான் சாபம் போடுறே இல்லை. எனக்கு வயிறு கொதிக்குது. என்ற பிள்ளைய பார்க்க இல்லை. என்ற பிள்ளை வந்து பார்க்க இல்லை. என் கையாலே ஒரு பச்சை தண்ணி கூட என்ற பிள்ளை குடிக்க இல்லை.
குடிக்காமலே போய் சேர்ந்துட்டது. நான் இப்போ அவரை கேட்குறேன், என்னண்டா மற்ற பிள்ளைகளுக்காகத்தான் இருந்து வாழ வேண்டி கிடக்கு, கவலையை மறந்து என்னை கூட்டிக் கொண்டு போவேன் தான் நம்பிக்கொண்டு நான் இருக்கிறேன் ஐயா. எல்லாருக்கும் நன்றி ஐயா, எல்லாருக்கும் நன்றி. கொடுமை செய்தவனுக்கு நன்றி, நல்ல மாதிரி என்ற பிள்ளைய நினைக்கிறதுகளுக்கு நன்றி. இன்றைக்கும் என்ற பிள்ளையர் சொன்னால் கண்ணீர் விடுதுகள். உலகத்து ஜனமே திரண்டு வந்து என்ற பிள்ளைய வாழ்த்தி இன்றைக்கும் மறக்காமல் இருக்குதுகள். எங்கேயோ ஒன்று ரெண்டு சதியால் என்ற பிள்ளைய கொலை செய்தாச்சு. என்ற பிள்ளை விதியால் சாக இல்லை, சதியால் தான் செத்தது. இதை நான் வேறு கணக்கு நான் சொல்ல விரும்பல. எல்லா மக்களுக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. என்ற பிள்ளைய மறக்காமல் இருக்கிற எல்லாருக்கும் நன்றி. எனக்கும் ஆறுதல் சொல்லுதுகள், வந்து வந்து என்னையும் பார்த்து எனக்கும் ஒரு ஆறுதல் சொல்லுதுகள். எல்லாருக்கும் நன்றி. தயவு செய்து ஒரு தரம் இதை குறியாக எடுக்காமல் எல்லாரும் என்ற பிள்ளைக்கு நன்றி கூறுங்க. என்னால் கன நேரம் கதைக்கவும் முடியாது. ஒரு இந்து மயானத்தில் வந்து வழிபடுறதுக்கான இடம் அல்லது குறிப்பாக எல்லை தெய்வங்கள், காவல் தெய்வங்களாக வைரவர் உள்ளிட்ட இறைக்கிரங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் கூட இங்கே ஒரு வித்தியாசமான முறை, அவர் ஆசைப்பட்டபடியே இது நடக்குது. அதை விட வந்து இது ஞாபகம் இருக்கலாம், அவருடைய உடலம் சுமந்து வரப்படுகிற போது இந்த புகைப்படம் கொண்டு வரப்படுது. அது அப்படியே வைக்கப்பட்டிருக்கு. 28/4/69 பிறந்த அவர் 28/2/2024 இந்த வாழ்க்கையை முடிச்சு கொண்டார். தில்லையம்பலம் சுதேந்திர ராஜா சாந்தண்ண அவருடைய அந்த வழிபாட்டு இடத்தை சூழ்ந்தே கண்டுகள் என விஷயங்கள் எல்லாம் வைக்கப்பட்டு இந்த வழிபாட்டு நடவடிக்கைகள் இப்போது மேற்கொள்ளப்படுகிறது. உண்மையில் இது இப்போ நான் திட்டமிட்டு இப்போ என்னென்னா நான் இந்தியாவில் நின்று இருந்தால் சாந்தண்ணா உடல் இங்கே வந்திருக்குமோ தெரியல. எனக்கு அது ஒரு அசரீரி மாதிரி தான் அது இருந்தது என்னென்னு கேட்டால் சொல்லி சொன்ன விஷயங்கள். அப்போ அதுக்கு பிறகு நான் நடந்தது எல்லாமே எல்லாரும் நிற்கிற ஒரு திட்டமிடலன்னு சொல்லி ஒரு தெய்வாத சம்பவமாக தான் பார்க்குறேன். என்னடா சாந்தண்ணாக்கு சிறை மூடுறதை பற்றி தான் முதலாக திட்டம் இருந்தது. ஆனால் திருப்பி நீதிமன்ற உத்தரவு கிடைச்சது, இல்லை சிறை மூடக்கூடாது, போஸ்ட் பண்ணுறதுக்கு பிறகு அவரை வந்து நாங்கள் அடக்கம் தான் செய்யணும்ன்ற சட்ட ரீதியான ஆவணம் கிடைச்சது. அப்போ நாங்கள் முடிவெடுத்தோம், சரி ஓகே சமாதி முறையில் வேணும். அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் 3 மூட்டை விபூதி எடுத்திருந்தாங்க. திடீரென்று அதுக்கு பிறகு விபூதி எல்லாம் எடுத்து வேலன் சுவாமி இருந்த இடத்துல எங்களுக்கு பிரச்சனமாக இருந்தார். அப்போ அவரை முன்னிலைப்படுத்தி அவரை கூட என்னென்னு கேட்டால் ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு ஆளோட ஆன்மீகவாதியாகவே அனுப்பணுன்ற இதில் வந்து நாங்கள் அப்படி சமாதியை அனுப்பிவிட்டோம். அவர்கிட்ட உச்சியிலேருந்து ஒரு செப்பு கம்பியை கொண்டு வந்தோம். நாங்கள் மேலே கொண்டு வந்த அந்த செப்பு கம்பி தான் இந்த பீடத்தில் தொடர்பாக இருக்குது. ஒரு சித்தர்களுக்குரிய முறையின்படி தான். அதுக்கு பிறகு சாந்தனாண்ட சிறிய வைக்கிறதுக்கான முயற்சி தான் இருந்தது. ஆனால் புற அழுத்தங்கள் உங்களுக்கு தெரியும், இப்படியான ஒரு நிகழ்வு செய்ய என்ன வகையான அழுத்தங்கள் இருக்கும்னு சொல்லி. அப்போ சாந்தனாண்ட சிலை வைக்கிறக்கூடிய பெரிய அழுத்தங்கள் இருக்கு. சரி என்ன செய்யலாம், அந்த பீடம் பொறுமையாக இருக்கவும் ஏன் இருக்குது, என்ன வைக்க போறீங்கன்ற கேள்வி பரவலாக இருந்து கொண்டு இருந்தது. அப்போ தான் சரி ஓகே சாந்தனாண்ட நாவல ஹேமாலி நாவல் அதை பற்றி எழுதியிருக்கிறார். அது மாதிரி எழுத்துக்கள் அவருடைய கைப்பட எழுத்துக்கள்லேயே தன்னுடைய செல்லியம்மனை பற்றியும் தான் அதுக்கு ஆலயம் அமைக்க விரும்பினதையும் தான் அவரோட வாழ விரும்பினதை பற்றியும் அவர் கைப்பட எழுத்துக்கள் இருக்குது. அப்போ அதன் அடிப்படையில் வந்து சரி அது ஒரு எடுகோலாக எடுத்துக்கொண்டு சரி அதை சிலையை பருவம்னு சொல்லி சொன்னால் அவர் உண்மையாக வச்சு இத்தனை வருஷமாக கும்பிட்ட சிலையை வந்து எங்களால் பெற முடியலை. அப்போ அதே சிலையை நாங்கள் அங்கே இருந்து செய்து அதை கொண்டு வந்து வளமையான எங்களோட முறைப்படியே பிரதிஷ்டை செய்தாங்க இந்த இடத்துல. அதுக்கு பிறகு வந்து ஆகம முறை அதுன்னு சொல்லி எல்லாம் சில குழப்பங்கள் மக்கள் மத்தியில் சிலரால் பரப்பப்பட்டது. ஆனால் தமிழர் இப்போ எல்லாருமே மக்கள் ஒருமிச்சு இதுக்கு கூறின விஷயம் என்னென்னு கேட்டால், ஆகமத்துக்கு முதல் எங்கள்கிட்ட தமிழர் மரபுன்னு இருந்தது. நாங்கள் நடுகள் வழிபாட்டு முறையில் இருந்து தான் நாங்கள் இங்கே வரைக்கும் தமிழர்களாக வந்திருக்கிறோம். நடுகள் தான் எங்களுடைய பிரதான வழிபாட்டு முறை. அதன் அடிப்படையில் தான் மாவீரர் துயிலுமில்லங்களும் அமைக்கப்பட்டது. அப்போ மக்கள் பெரும்பாலாக ஒருமித்து நின்று கொண்டார்கள். நாங்கள் தமிழர் மரபுக்கு முன்னுரிமை கொடுப்போன்ற அடிப்படையில் சாந்தனா இந்த கோயிலுக்கு மேலே இருந்த தடைகள் அழுத்தங்கள் எல்லாமே நீக்கப்பட்டு இப்போ இன்றைக்கு ஒரு பள்ளிப்படியாக சாந்தனா எங்களுக்கு முன்னால் இருக்கிறார். பெற்றவர்களுடைய பாசம் என்பது பிள்ளைகள் மீது அலாதியானது. ஆனாலும் அந்த இறுதி வரை தங்களுடைய பாசத்தை வெளிப்படுத்த முடியாத ஏக்கம் என்பது மிகப்பெரிய வலியையும் வேதனையையும் கொடுக்கக்கூடியது. அது போன்ற ஒரு நிலைதான் சாந்தனாவினுடைய அம்மாவுக்கும் இருக்கிறது. பல்வேறுபட்ட அறப்போராட்டங்கள் எல்லாவற்றிலுமே அவர் தோற்று போயிருந்தார் என்பதுதான் அவருடைய அந்த ஆழ்ந்த மனத்தினுடைய வெளிப்பாடு. அவர் கூறியிருக்கக்கூடிய வார்த்தைகள் கூட கடந்த முறை கூட குறிப்பிட்டிருந்தார், அவரோடு தான் சென்றிருக்க வேண்டிய ஒருவர் பிள்ளைகளுக்காக இருக்கிறேன் என்று சொல்லி. உண்மையிலே மிக நெருடலை கொடுத்திருக்கக்கூடிய தருணமாகத்தான் இது இருக்கிறது. குடும்பமெல்லாம் சேர்ந்து வாழ்ந்து ஒன்றாக இருக்க வேண்டிய நேரத்திலே அவருக்கான ஒரு வழிபாட்டை பள்ளிப்படையாக செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்குள் இந்த இனத்தில் பிறந்த ஒரே ஒரு காரணத்திற்காக இவர் போன்ற எத்தனையோ பேருக்கு இப்படியான சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது. வெளிப்புறத்திலிருந்து பார்க்கிற போது அந்த பள்ளிப்படை, அதாவது அந்த கோயில் அஸ்தி, ஒரு வீரனுடைய அஸ்தி மீதோ அல்லது அந்த உடலம் மீதோ மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை. இதே போன்ற வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் அதை கீழே கருத்துக்களாக பதிவிடுங்கள். எனக்கு தெரிந்த அடிப்படையிலும் விவரங்களை பார்த்த அடிப்படையிலும் இருக்கின்ற
பள்ளிப்படைகளிலே இதுதான் ஒன்றாக இருக்கிறது என்பது மிக முக்கியமான விஷயம். முன்னைய காலத்தில் நம்முடைய பண்பாடு, பழக்க வழக்கம், கலாச்சாரம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடிய வேளையிலே வெவ்வேறுபட்ட இடங்களிலே இது போன்ற தோற்ற அமைவுகள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட அது காலத்திலே சிதிலமடைந்து போயிருக்கிறது. இப்போ எஞ்சியிருக்கக்கூடிய ஒரே ஒரு பள்ளிப்படையாக இது இருக்கிறது. ஏக்கத்தோடு வழிபாடுகளோடு அல்லது நினைந்துருகிறது அல்லது தன் மனதில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த துயர வேதனைகளை கொட்டி தீர்க்கிற ஒரு இடமாக இதுதான் இருக்கப் போகிறது. இதற்கு பின்னாலும் ஏராளமான அச்சுறுத்தல்கள், சம்பவங்கள் என்று சொல்லி இது புதிதான ஒரு விடயம் கிடையாது இந்த இனம் சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு. அப்படி தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட இன்னல்களை அனுபவித்து வரக்கூடிய ஒரு சூழல், ஒரு குழுமம் இன்றைக்கு தன்னுடைய உறவொன்றை நினைவு கூறுகிறது. இப்படித்தான் ஒவ்வொரு வீட்டிலும் ஏதோ ஒரு துன்பியல் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதை நாங்கள் மறந்து விடுவோமாக இருந்தால் அல்லது அதை அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த சந்ததிக்கு சொல்லிக் கொடுக்காமல் விடுவோமாக இருந்தால், இப்போது நிகழ்கிற இந்த கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இன அழிப்பு வெகு சீக்கிரத்திலே நம் ஒட்டுமொத்த அத்தனை பேரையும் அடையாளம் இல்லாமல் ஆக்கிவிடும் என்ற அந்த நிதர்சனமான உண்மையை நாங்கள் புரிந்து கொண்டே ஆக வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விடயம். நமக்கு என்ன நிகழ்ந்திருக்கிறது, எப்படி நிகழ்ந்திருக்கிறது, யாரால் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது, என்னென்ன இன்னல்களை எல்லாம் இந்த இனம் கடந்து வந்திருக்கிறது என்பது தொடர்பிலே ஒரு தெளிவான பார்வை என்பது நம் ஒட்டுமொத்த அனைவருக்கும் தேவையாக இருக்கிறது என்பதை இவ்வாறான ஒவ்வொரு சம்பவங்கள், ஒவ்வொரு நிகழ்வுகள் நமக்கு உணர்த்தி நிற்கிறது. ஏன்னா அது ஒரு உள்ளூர் குழப்பமாகத்தான் நான் கருதுறேன். என்னென்னு கேட்டால் அதில் தேவையில்லாத என்ன எப்போவுமே சட்டம் தன்னுடைய கடமையை செய்யத்தான் முடியும். என்னென்னு கேட்டால் இப்போ சட்ட ரீதியான விஷயங்கள்ன்ற ஒரு ஒழுங்குமுறையில் எழுத்து ரீதியாகவோ அல்லது நடைமுறை ரீதியாக இருக்கிற விஷயமா இருக்குது. அதில் இருக்கிற பணியாளர்கள் தங்களுடைய வேலையை செய்யத்தான் யோசிப்பேன். அப்போ நான் இந்த சாதனையான விஷயத்தான் எப்போவுமே ஒரு பதிவாக போயிருந்தேன். நாங்கள் சிவபெருமான ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு தோட்டத்திலையும் ஒவ்வொரு பேர்லையும் வழிபடுற மாதிரி சாதனாவையும் ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு நிலப்பாட்டில் வழிபடணும். சாதனா வெவ்வேறு மனிதர்களோட வெவ்வேறு காலப்பகுதியில் வெவ்வேறாக வாழ்ந்துருக்கிறார். இப்போ சிறையில் இருந்தவர்களை கேட்டால் அவர் சிறந்த ஆன்மீகவாதின்னு தான் சொல்லுவேன். ஒரு எழுத்துலகத்தில் இலக்கியத்தில் போய் கேட்டால் சிறந்த எழுத்தாளர்னு சொல்லுவேன். அதுக்கு 36 போனால் சிறந்த போராளின்னு சொல்லுவேன். இப்போ எங்களை குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அவற்றை இறுதி காலத்திலிருந்து அவர் எடுத்துக்கொண்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு ஆன்மீகவாதியாகவும் எழுத்தாளராகவும் தான் நாங்கள் சமூகத்தை பிரகடனப்படுத்தி அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கோம். இப்போ கடந்த ஆண்டு அரசு இலக்கிய விருது விழாவில் சாதனா நிகழ்மாலினாலுக்கு அரசாங்கமே விருதை கொடுத்திருந்தது. அப்போ இதை உள்ளூர் குழப்பத்துக்கும் உள்ளூருக்குமாக அவர் எடுத்துக்கொண்ட விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த சாதனா இந்த விஷயத்தை ஒரு பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்களை கொண்டு வருவோம்னு சொல்லி பார்த்தா உண்மையாகவே தொடர்ச்சியாக மாதத்துக்கு மாதம் அவர் தொடர்பான விளக்கங்கள் புறப்பட்டு கொண்டு என்ன நடக்கிறது கேட்டுப்பட்டு கொண்டு இருந்தது. அந்த அடிப்படையில் பயங்கரவாத தடுப்பு பிரிவோ அல்லது இராணுவ புலனாய்வோ அவரை பயங்கரவாதியாக எங்கேயுமே பிரகடனப்படுத்தலை. குறிப்பாக வெளியுறவு அமைச்சர் கௌரவ அரிசாஃப்ரி அவர்கள் கொடுத்த பேட்டியிலேயும் பாராளுமன்றத்தில் கொடுத்த உரையிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கு. அவரை இங்கே இலங்கையில் இந்த லிஸ்ட்லேயும் அவர் இல்லை, பிளாக் லிஸ்ட்லேயே இல்லை. அதில் அவர் எப்பவும் வரலாம் ஒரு இலங்கை பிரிஜை என்றதை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தவர். அதன் அடிப்படையில் இந்த உள்ளூர் நபர்களால் ஏற்படுத்தப்பட்ட உள்ளூர் குழப்பங்கள் அல்லது உள்ளூர் அரசு அதிகாரிகளால் ஏற்படுத்தப்பட்ட குழப்பங்களை நான் அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளலை. இயற்கை வழிபாட்டிலிருந்து நடுகள் வழிபாடு முதல் கொண்டு இறந்தவர்களை நினைந்துருக்கிற அந்த ஆத்மார்த்தமான வழிபாட்டு முறைகள் நிறையவே நம்முடைய பண்பாடோடும் பழக்க வழக்கங்களோடும் மிக நீண்ட காலமாக தொடர்பு இருக்கிறது. முன்னவர்கள் அல்லது மூத்த வழிபாடு அல்லது தென்புலத்தார் தெய்வம் என்று சொல்லிவர்கள் சிறப்பிக்கப்படுகிறார்கள். மறைந்து அவர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் எங்களுடைய தெய்வங்களாக வழிபடப்பட வேண்டியவர்கள் என்கிற ஒரு பண்பாட்டியல் ரீதியான பழக்க வழக்கம் நம் அனைவர் மத்தியிலும் இருக்கிறது. அவருடைய உறவுகள் நினைவேந்தலுக்காக வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த நாளிலே ஒட்டுமொத்தமாக அவருக்காக அஞ்சலிக்கிறார்கள்.